Hello students. 11th botany important 5 mark questions பார்க்க போறோம். botany பாத்தீங்கன்னா இது pure science studentsக்கான botany lesson. full portionல உங்களுக்கு half-yearly exam வருது. So half-yearly examக்கான important 5 mark questions என்ன அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நீங்க பாட்னி அப்லோட் பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்லோட் பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா உங்களுக்கும் வந்து தொடர்ச்சியா என்னால முடிஞ்ச வரையும் நான் அப்லோட் பண்றேன். நீங்க எனக்கு பண்ற ஒரே ஒரு ஹெல்ப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல போடுற பாட்னி வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு வீடியோ ரீச் கிடைக்குதோ அந்த அளவுக்கு கண்டிப்பா நான் வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். ஸோ இப்போ பாட்னி அப்லோட் பண்றேன், நெக்ஸ்ட் ஜுவாலஜியும் அப்லோட் பண்றேன். ஸோ முடிஞ்ச வரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நான் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 2023-24ல கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஷினும் 2025ல என்ன இம்பார்ட்டன்ட்லாம் வர இருக்கோ அது எல்லாமே இதுல பாக்குறோம். இது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆஃபலிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரிவிஷன் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் தெளிவா பார்த்துருவோம். 5 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சொல்றாங்க. இது அல்லது அது, அதாவது ஏஆர்பி என்ற ஆப்ஷன்ல தான் நீங்க அட்டன் பண்ணணும் 5 மார்க் கொஸ்டின்ஸ். சைட்டோகைனிகளின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக. கொஸ்டின் நம்பர் 2, மார்க்கன்ஷியாவின் வித்தக தாவரத்தின் அமைப்பினை படம் வரைந்து விவரிக்கவும். கொஸ்டின் நம்பர் 3, சூழ் ஒட்டுமுறையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். கொஸ்டின் நம்பர் 4, மைட்டாசிஸ் மியாசிஸ் செல் பகுப்பை வேறுபடுத்துக. மறைமுக நேர்முக செல் பகுப்பு. கொஸ்டின் நம்பர் 5, டிஎன்ஏவின் அமைப்பை விவரிக்கவும். கொஸ்டின் நம்பர் 6, கிளைகாலைசிஸின் படிநிலைகளை எழுதுக. கொஸ்டின் நம்பர் 7, இரு விதை இலையின் உள்ளமைப்பை படம் வரைந்து பாகம் குறிக்கவும். கொஸ்டின் நம்பர் 8, சி தாவரங்கள் மற்றும் C4 தாவரங்களுக்கு இடையேயான வேறுபாடுகளை எழுதுக. கொஸ்டின் நம்பர் 9, ரிசினஸ் கம்யூனிஸ் மலர் பண்புகளை எழுதுக. ஏதேனும் ஒரு மலரின் மலர் வரைபடம் வரைந்து அதன் மலர் வாய்ப்பாட்டை எழுதுக. கொஸ்டின் நம்பர் 10, ஆணிவேரின் உருமாற்றத்தின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். கொஸ்டின் நம்பர் 11, கிராம் நேர் கிராம் எதிர் பாக்டீரியங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை தருக. கொஸ்டின் நம்பர் 12, டாட்ரா மெட்டல் தாவரத்தின் கலைச்சொற்களை விவரிக்கவும். கொஸ்டின் நம்பர் 13, புரோட்டோஸ்டீலின் வகைகளை படத்துடன் விவரிக்கவும். கொஸ்டின் நம்பர் 14, தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக. கொஸ்டின் நம்பர் 15, இதழமைவின் வகைகளை விவரிக்கவும். கொஸ்டின் நம்பர் 16, மைட்டாசிஸ் செல் பகுப்பின் படிநிலைகளை விவரிக்கவும். கொஸ்டின் நம்பர் 17, இருள் வினைகளின் படிநிலைகளை விவரிக்கவும். கொஸ்டின் நம்பர் 18, குளுக்கோஸ் உடையும் மாற்று வழி பாதையின் பெயர் என்ன, அதில் நடைபெறும் வினைகளை விவரிக்கவும். கொஸ்டின் நம்பர் 19, ஸ்க்ளிரைடுகளின் வகைகளை விவரிக்கவும். கொஸ்டின் நம்பர் 20, தாவர வளர்ச்சியை வில் ஆக்சினேட் மீட்டர் கொண்டு எவ்வாறு அளவிடுவார். இது எல்லாமே உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டாப் 20 கோல்டன் கொஸ்டின்ஸ் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆஃபலி எக்ஸாமா இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும், ரிவிஷன் எக்ஸாமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வரக்கூடியது. இதுல இருக்க ஒரு கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு இம்மிடியட்டா அதை படிங்க. முழுக்க 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 100% இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுல எந்த ஒரு கொஸ்டினுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு question number 1, write the physiological effect of cytokinins. Question number 2, draw and explain the structure of Marchantia sporophyte. Question number 3, explain the different types of plantation with example. Question number 4, differentiate mitosis from meiosis. Question number 5, explain the structure of DNA. Question number 6, write the schematic representation of glycolysis. Question number 7, draw and label the TS of dicot leaf. Question number 8, write the differences between C3 plants and C4 plants. Question number 9, write the floral characters of Ricinus communis. Draw any one of the floral diagram and write its floral formula. Question number 10, explain the taproot modification with examples. Question number 11, list out the differences between gram-positive and gram-negative bacteria. Question number 12, write the botanical description tetrametal. Question number 13, explain the types of protosteel with diagram.
Question number 14, tabulate the differences between plant cell and animal cell. Question number 15, explain the different types of activation. Question number 16, explain the stages of mitotic division in detail. Question number 17, explain the steps involved in dark reactions in a detailed manner. Question number 18, what is the name of alternate way of glucose breakdown? Explain the process involved in it. Question number 19, explain clarates with their types. Question number 20, how will you measure the growth of the plant using an ஆர்க் ஆக்சனோமீட்டர். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு 20 கொஷின்ஸும் வந்து கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே கொடுத்துருக்கோம். ஸோ முழுக்க முழுக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். எந்த ஒரு கொஷின்ஸுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் சேனலில் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து நம்ம 12க்குமே வந்து வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு நான் எல்லா இம்பார்ட்டன்ட் நோட்ஸும் ஷேர் பண்ணுவேன். 11க்கும் சரி, 11th அண்ட் 12th 2 ஸ்டாண்டர்டுக்குமே வந்து 2025லேருந்து வீடியோ அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ். எந்த அளவுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரீச் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இம்மிடியேட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு போடுங்க. இல்லை இது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட்ல. தேங்க்யூ.